அதிமுகவிடம் 54 தொகுதிகளை கேட்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பலவீனமே இதற்கு காரணம் என தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். 53 கேட்கலாம், 83 கேட்கலாம். அது கேட்கறதுல எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். கடைசியில் பேசி இறுதி முடிவு என்னங்கிறது தானே. ஒவ்வொரு கட்சியும் கூட நிற்கிற ஆசைப்படுறது, கூட சீட்டு கேட்கறது சகஜமான தேர்தல் நேரத்தில் இது காணக்கூடிய காட்சிகள். அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி என்ன செய்யப்படுதோ அதான உண்மையானவராக இருக்க முடியும். பிஜேபி 53 கேட்குறது, 83 கேட்குறதுங்கிறதுனால அப்படியே கொடுத்துருவாங்களா? எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர், இதை எல்லாத்தையும் எங்களோட தேசிய தலைமை தான் முடிவு பண்ணுது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் மற்ற குழுக்கள் எல்லாம் கருத்துக்களை எடுத்து மேலே பேசுகிறாங்க. அதனால இடையில ஏதோ கொஞ்சம் எழுத வேண்டியதுதான், அதுதான், வேற என்ன. அப்போ வெறும் நோட்டாவுக்கு கீழே இருந்த பாஜக 1 விழுக்காடு, 2 விழுக்காடு, 3 விழுக்காடு வாக்குகளை வைத்திருந்த பாஜக, ஒன்றிய மோடி அமித்ஷா அரசு அல்லது பாஜக இப்பொழுது 54 இடங்களை தமிழ்நாட்டில் கேட்கிற அளவிற்கு அவர்களுக்கு அந்த துணிச்சல், அந்த வலிமை எங்கிருந்து வந்தது? அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இப்போதைய பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடியாருடைய பலகீனத்தால். அந்த எடப்பாடி எப்படி அமித்ஷா அல்லது பாஜகவின் ஒரு கிளை நிறுவனத்தை போல அதிமுகவை நிர்வகிப்பதனால் இப்பொழுது 54 இடங்களை கேட்கிற அளவிற்கு அவர்களுக்கு துணித்தல் வந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.